இதுவரையும் சுண்டைக்காயில் துவையல் செஞ்சு சாப்பிட்லைன்னா அடுத்த தடவை சுண்டைக்காய் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த துவையலை ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக இதை சாப்பிடாம விட்டுட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டான இந்த துவையலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் சுண்டைக்காய் இருந்தது, அதை கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அதை உரலில் சேர்த்து இடிச்சுக்கலாம். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இதை ஷேர் பண்ணிவிடுங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்த பிறகு நம்ம தட்டி வச்ச சுண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. கலர் எவ்வளோ லைட்டாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்கினதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சுண்டைக்காயோட விதையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாமல் அதையும் துவையல் செய்யும்போது சேர்த்துக்கோங்க. எப்போவும் ஒரே மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு போர் அடிச்சிடாமல் இது மாதிரி அப்பப்போ ஹெல்த்தியான துவையலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, அவங்களும் டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, 7-8 வரமிளகாய் சேர்த்து வதக்க போகிறோம். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ முதல்ல வதக்கிக்க போகிறோம். அதே கடாயிலே எண்ணெய் சேர்த்து முதல்ல ஜீரகமும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா இன்னும் 2 மிளகாய் சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பெருங்காயத்தை சேர்த்து பொரிய விடுங்க. நெக்ஸ்ட்டு புளி சேர்த்துடலாம். அடுத்ததாக எடுத்து வச்ச பூண்டு, வெங்காயத்தை ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. துவையலோட டேஸ்ட்டை இது இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். விருப்பப்பட்டால் கொஞ்சம் மல்லி, புதினா இலை கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்ச தேங்காவையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சுண்டைக்காவையும் சேர்த்து ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. துவையலுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு வச்சுக்கோங்க. அதை துவையலாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் சட்னி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இதை சூடான ரைஸில் நெய்யோ அல்லது எண்ணெயோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.